எங்குமே இந்த பதட்ட நிலை கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நிலைமையை பரப்பிட்டு இருக்காங்க. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எல்லாம் இதை பரப்புறாங்கன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். கோரிக்கை வைத்துள்ளோம். இந்திய அரசு ஈரான் மீது நடத்தப்படுகிற ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கோரிக்கை வைக்க வேண்டும். மக்களவையில், மாநிலங்களவையில் இது குறித்து விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துவோம். இந்தியாவில் வேறு எங்குமே இந்த பதட்ட நிலை கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நிலைமையை பரப்பிட்டு இருக்காங்க. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எல்லாம் இதை பரப்புறாங்கன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இந்தியா மட்டுமில்லை, உலக நாடுகள் முழுவதும் இந்த பதற்றம் இருக்கிறது. அப்படி என்றால் அவர் உலக நாடுகளை அல்லது இந்தியாவின் நிலைமையை அறிந்திருக்கவில்லை. ஈரான் மீது நடத்தப்படுகிற ஏவுகணை தாக்குதல்களால் ஏற்பட்டிருக்கிற அரசியல், பொருளாதார தளங்களில் ஏற்பட்டிருக்கிற தாக்கங்களை பற்றி அவர் அறிந்திருக்கவில்லை என்றுதான் என்ன தோன்றுகிறது. அவர்தான் அரசியல் செய்கிறார். இது ஒன்றும் தேர்தலுக்கான போராட்டம் இல்லை, மக்களுக்கான போராட்டம். இது வெறுமன பிஜேபிக்கு எதிரான போராட்டம் இல்லை, உலக நாடுகளுக்கான அமைதியை கோருகிற ஒரு போராட்டம், உலக போர் வேண்டாம் என்று சொல்லுகிற போராட்டம், இந்தியா தலையிட வேண்டும் என்று வலியுறுத்துகிற போராட்டம், அதன் மூலம் எரிவாயு தட்டுப்பாடு போன்ற சிக்கல்களை தீர்க்க முடியும் என்று சுட்டி காட்டுகிற போராட்டம். எதிர்க்கட்சிகளை நாடாளுமன்றத்தில் பேச விடுவதே கிடையாது. விவகாரம் குறித்து தேர்தல் அறிவிப்பு தேதி வரவில்லை. எப்படி பணிகள் போயிட்டு இருக்கு? சூழல் எப்படி இருக்கு? திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது. தேர்தல் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.